Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 30th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Unicode string. Ends with expand tabs. Find index is all num. நம்ம previous classல types of stringsல வந்து 5 methods பார்த்துட்டோம் இல்லைங்களா? So இன்னைக்கு classல நம்ம 6th method அதாவது ends with அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். It returns true if the string ends with the specified suffix. Otherwise, return false, optionally restricting the matching with the given indices start and end. அதாவது ends with அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அதுல எண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம கொடுத்த சென்டென்ஸுக்கான லாஸ்ட் ஸ்ட்ரிங் என்னவோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கும் அந்த எண்ட் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னா எண்ட் ஸ்ட்ரிங். ஸோ அது வந்து நமக்கு ட்ரூன்னு அவுட்புட்ல காட்டும். சப்போஸ் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கும் நம்மளுடைய சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்ட்ரிங்கும் அன்மேட்சா இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. str dot ends with suffix comma start comma end. ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். அந்த ஸ்ட்ரிங்குக்கான சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு TCDS டு ஆல். இதுக்கான சஃபிக்ஸ் என்ன, அதாவது எண்ட் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்றதா இதுக்கான எண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எண்ட்ஸ் வித் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய சஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆல் அப்படின்றது நம்மளுடைய சென்டென்ஸ்ல இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பிரிண்ட் str dot ends with suffix, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரிங்னுடைய ends with வேர்ட் வந்து சஃபிக்ஸ் அப்படின்றது இருக்கான்றதை செக் பண்றோம். அதனால சஃபிக்ஸ்ல என்ன இருக்கு? ஆல் இருக்கு. நம்மளுடைய சென்டென்ஸ்னுடைய லாஸ்ட் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்றது தான். அதனால இதுக்கான அவுட்புட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்றது தான் இதுக்கான அவுட்புட். சரிங்களா? அடுத்தது பிரிண்ட் str dot ends with suffix comma 20, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கினுடைய சஃபிக்ஸ் லாஸ்ட் வேர்ட் அப்படின்றது 20th இண்டெக்ஸ்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். ஸோ 20th தான் இருக்கு. அதனால செகண்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூ அப்படின்றது மென்ஷன் ஆகும். இந்த 20ன்றது எப்படி ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கேரக்டரும் இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 20ல வந்து நமக்கு ஆல் அப்படின்றது இருக்குன்றதுனால ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. சஃபிக்ஸ் ஈக்குவல் டு கம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சஃபிக்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கம் அப்படின்றது தான் சஃபிக்ஸ் வேல்யூவா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பிரிண்ட் str dot ends with suffix, அதாவது நம்ம ஸ்ட்ரிங்குக்கான லாஸ்ட் வேர்ட் வந்து சஃபிக்ஸான்னு கேட்குறாங்க. அதாவது கம் அப்படின்றது தான் நமக்கான லாஸ்ட் வேர்டான்னு செக் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்றதுனால ஃபால்ஸ்ன்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரியே print str dot ends with suffix comma 0 comma 7, அதாவது இந்த சஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிங்குடைய சென்டென்ஸ்ல 0ல இருந்து 7 உள்ள இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கிறோம். இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து 7குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். ஸோ கம்ன்றது நமக்கு 0 to 7குள்ள தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா?
டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு காட்டுதுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் 7th one, string expand tabs of method. The expand tabs method returns a copy of the string in which the tab character, that is /t, are expanded using spaces, optionally using the given tab size, default 8. அதாவது expand tabs அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு tab அதாவது /t கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கான ஒயிட் ஸ்பேசஸ் வந்து அதிகரிக்கும். இதுல எக்ஸ்பேண்ட் tabs அப்படின்றது நமக்கு ஒரு டேபுக்கான காப்பி இமேஜ், அதாவது டபுள் ஸ்பேஸா வந்து நமக்கு அந்த இடத்துல ரிசல்ட்ல காட்டும். அதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் tabs அப்படின்றது. இதுல டிஃபால்ட்டாவே ஒரு /tக்கு நமக்கு டேப் சைஸ் வந்து 8 ஸ்பேசஸ் நமக்கு மூவ் ஆகி காட்டும். சரிங்களா. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, str.expand tabs of tab size equal to 8. ப்ரோக்ராம் பாருங்க, நம்ம ஸ்ட்ரிங் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம். இதுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு /t, அதாவது டேப் யூஸ் பண்ணியிருக்கோம், TCDS to all. இப்போ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து பிளஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறோம். அதனால ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த இடத்துல /t கொடுத்துருக்கிறதுனால நார்மலா 8 ஸ்பேசஸ் மூவ் ஆகிட்டு வெல்கம் டு 8 ஸ்பேசஸ் மூவ் ஆகிட்டு TCDS to allன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது பிரிண்ட் டிஃபால்ட் எக்ஸ்பேண்டட் டேப் பிளஸ் ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆன டேப் அதே மாதிரி தான் நம்மளோட டேபுக்கான காப்பி இமேஜ் தான் வந்து எக்ஸ்பேண்டட் டேப் அப்படின்றது. ஸோ அகைன் ஒரு 8 ஸ்பேசஸ் மூவ் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் டபுள் எக்ஸ்பேண்டட் டேப் பிளஸ் str.expand tabs of 20. இந்த 20 அப்படின்றது என்ன பண்ணா, நமக்கு 20 ஸ்பேசஸ் வந்து மூவ் பண்ணி நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட்டை காட்டும். சரிங்களா. அதனால டபுள் எக்ஸ்பேண்டட் டேப் வெல்கம் டு, ஸோ 20 ஸ்பேஸ் மூவ் ஆகிட்டு TCDS to allன்றது நமக்கு அவுட்புட்ல காட்டும். ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைல .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பாருங்க, ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் டு TCDS to allன்னு இருக்கு. டிஃபால்ட் எக்ஸ்பேண்டட் டேப் வெல்கம் டு TCDS to all. அடுத்தது டபுள் எக்ஸ்பேண்டட் டேப் வெல்கம் டு TCDS to all அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் 8th one, string find method. The find method determines if the string str occurs in string or in a substring of strings if the starting index begin and ending index end are given. அதாவது
இந்த ஃபைண்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுத்த சென்டென்ஸை சப்ஸ்ட்ரிங்ல ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம். நம்ம சப்ஸ்ட்ரிங்ல கொடுத்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அப்படின்றது அந்த சென்டென்ஸ்ல எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல நீங்க ஒரு சென்டென்ஸை கொடுத்துடுறீங்க, அதுல சப்ஸ்ட்ரிங்ல ஒரு வேர்டை கொடுக்குறீங்க, சப்ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க. நீங்க சப்ஸ்ட்ரிங்ல கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் வந்து நீங்க மேல சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கவுண்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, str.find of str, begin equal to 0, end equal to length of string. ஓகேங்களா? ப்ரோக்ராம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் string 1ல வந்து ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணிக்கலாம். அதாவது string 1 equal to this is string example wow அப்படின்னு கொடுத்துடுறோம். string 2ல exam அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுல print string 1.find of string 2ன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு string 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா exam அப்படின்றது இருக்கு. அதனால string 1ல இந்த string 2க்கான string வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னா இங்க பாருங்க exam அப்படின்றது இருக்குங்களா? சோ 15th இண்டெக்ஸ்ல நமக்கு இந்த ஈன்றது ஸ்டார்ட் ஆகுது. அதனால அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு 15ன்னு காமிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, print string 1.find of string 2, 10. அதாவது மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா string 1ல string 2க்கான இந்த பர்டிகுலர் வேர்டு சரிங்களா 10th இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். 10 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15ல இருக்கு அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருக்கு. தேர்ட் ஒன் பாருங்க, print string 1.find of string 2, 40, 40th இண்டெக்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிறோம். நமக்கு நம்ம ஃபைண்ட்ல கொடுத்த ஸ்ட்ரிங் வேல்யூ நம்மளுடைய இண்டெக்ஸ்ல இல்லாத பட்சத்துல நமக்கு அவுட்புட்ல -1ன்றது ரிசல்ட்ல காட்டும். சரிங்களா? சோ இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க 15 -1 அப்படின்னு காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் 9th one, string index method. The index method determines if the string str occurs in string or in a substring of string. If the starting index begin and ending index end are given, this method is as same as find, but raises an exception if sub is not found. அதாவது இந்த இண்டெக்ஸ் மெத்தடும் நமக்கான ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங் வந்து நம்மளுடைய சென்டென்ஸ்ல இருந்தது அப்படின்னா எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி காட்டும். பட் என்ன ஸ்மால் டிஃபரன்ஸ் ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கோட அன்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது எரர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க, str.index of str, begin equal to 0, end equal to length of string. ஓகேங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. string 1 equal to
this is string example wow னு கொடுத்துறோம். string 2 வந்து exam னு கொடுத்துக்கிறோம். அதே மாதிரியே printல string 1 dot index of string 2 கொடுத்துக்கிறோம். அடுத்தது print string 1 dot index of string 2 10 கொடுத்துக்கிறோம். அடுத்தது print string 1 dot index of string 2 14 கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுல first condition பாருங்க. string 2 அதாவது exam அப்படின்றது நமக்கு indexல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். சோ இது 15th indexல இருக்குன்றதுனால நமக்கு 15ன்றது அவுட்புட்ல காமிச்சிடுச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த string 2 அப்படின்றது 0 to 10 குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கிறோம். அப்படின்றது நமக்கு 10 குள்ள வருது அப்படின்றதுனால நமக்கு 15 இண்டெக்ஸ்ல இருக்கிறத நம்ம அவுட்புட்ல காமிச்சிட்டோம். அடுத்தது 40th இண்டெக்ஸ்ல வந்து இந்த எக்ஸாம்ன்றது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். நமக்கு 40th லைன்ல எந்த ஒரு சென்டென்ஸுமே இல்ல அப்படின்றதுனால நமக்கு எரர் அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க அவுட்புட்ல காட்டுது. ட்ராக் பேஸ் ஃபைல் வாட் tcds python லைன் 5 இதுல என்ன இருக்குன்னா வேல்யூ எரர் சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க 15 அதே மாதிரியே சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட்ன்றது காமிக்குதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் 10th one string is all num method. The is all num method checks whether the string consists of alphanumeric characters. அதாவது நம்ம கொடுத்திருக்க string அப்படின்றது ஆல்பபெட்ஸும் நியூமரிக்ஸும் மிக்ஸ் ஆன கேரக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு காட்டும். சப்போஸ் நம்பர்ஸ் மட்டுமே இருந்தாலோ இல்ல கேரக்டர்ஸ் மட்டுமே இருந்தாலோ நமக்கான அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டும். அதுதான் இஸ் ஆல் நம் அப்படின்றது. அதாவது இஸ் ஆல்பபெட் நம்பர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க. str.is all num கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராம் பாருங்க. string equal to tcds 2023 கொடுத்துருக்கோம். print string is all num கொடுத்துக்கிறோம். string equal to welcome to tcds கொடுத்துக்கிறோம். print string dot is all num கொடுத்துக்கிறோம். ஸோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூ வந்து ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் கலந்த மாதிரி இருக்குங்களா? அதனால tcds 2023க்கு அவுட்புட் ட்ரூன்னு காட்டுது. நெக்ஸ்ட் பாருங்க வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல வெல்கம் டு tcds கொடுத்துட்டு print string dot is all num கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் நமக்கு காட்டுதுங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது காட்டுதுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ends with expand tabs find index is all num இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் வைஸா ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.